இன்றைக்கி பட்டாணி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இல்லை காரசாரமான கிரேவி கூட சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை அண்ட் ஸ்டார் அனீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 4 to 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் ஒரு கை கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச பட்டாணி இல்லாமல் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் 1/4 கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். பிரியாணி அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால். தேவையான அளவு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் போடாமல் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. அது ஒரு 50% வெந்திருக்கும். ஸோ தட் இப்படி பண்ணும்போது நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பட்டாணி புலாவ் ரெடி. இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக லஞ்ச் மிச்சமே வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி